நீங்கள் முடிவில்லாத போராட்டங்களால் சோர்வடைந்து விட்டீர்களா? ஒவ்வொரு நாளும் உங்கள் ஆற்றல் உறிஞ்சப்படுவதை உணர்கிறீர்களா? கண்ணுக்குத் தெரியாத பாரம் உங்கள் தோள்களை அழுத்துகிறதா? இரவின் அமைதியில் உங்கள் கண்ணீர் உங்கள் தலையணையை நனைக்கிறதா? உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படவில்லையா என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? இன்று அந்த அமைதி உடைகிறது. இன்று வானம் உங்களுக்கு பதிலளிக்கிறது. உங்கள் இதயம், உங்கள் ஆன்மா, உங்கள் முழு எஸ்டிடியையும் தயார் செய்யுங்கள். ஏனெனில் இந்த நேரத்தில் சொர்க்கத்தின் படைகள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன. பிரதான தூதர்கள் உங்கள் இருப்பிடத்திற்கு இறங்கி வருகிறார்கள். இது வெறும் வீடியோ அல்ல, இது ஒரு தெய்வீக சந்திப்பு. உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் ஒரு தருணம் இது. சர்வ வல்லமையுள்ள கடவுளின் பெயரால் நான் இப்போது வானத்தின் 3 பெரிய இளவரசர்களை அழைக்கிறேன். போர் வீரர்களின் தளபதியான பிரதான தூதர் மிக்கேலே, உங்கள் நீல நிறச் சுடர் வாளுடன் வாருங்கள். நற்செய்தியைக் கொண்டு வருபவரே, பிரதான தூதர் கபிரியேலே, உங்கள் வெற்றி எக்காலத்துடன் வாருங்கள். தேவனுடைய குணப்படுத்துபவரே, பிரதான தூதர் ரபேலே, உங்கள் மரகத பச்சை ஒளியுடன் வாருங்கள். இந்த 3 தெய்வீக சக்திகளும் இப்போது ஒன்றிணைகின்றன. இன்று உங்கள் வாழ்க்கையில் தெய்வீக கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. அந்த வார்த்தை எப்பாத்தா. அதன் பொருள் திறக்கப்படுவாயாக. உங்கள் நிதி வழிகள் திறக்கப்படுவாயாக. உங்கள் ஆரோக்கியம் திறக்கப்படுவாயாக. உங்கள் மகிழ்ச்சி திறக்கப்படுவாயாக. உங்கள் ஆன்மீக கண்கள் திறக்கப்படுவாயாக. இப்போது ஆழமாக சுவாசித்து இந்த தெய்வீக ஆற்றலைப் பெறுங்கள். முதல் அலை, பிரதான தூதர் மிக்கேலின் தூய்மைப்படுத்தல். உங்கள் கண்களை மூடி ஒரு சக்தி வாய்ந்த நீல ஒளியை உங்கள் கார்பாஷே கற்பனை செய்யுங்கள். இது பிரதான தூதர் மிக்கேலின் பாதுகாப்பு கவசம். நான் இப்போது உங்கள் வாழ்க்கையில் செயல்படும் ஒவ்வொரு எதிர்மறை சக்திக்கும் எதிராக பேசுகிறேன். உங்கள் முன்னேற்றத்திற்கு எதிராக அனுப்பப்பட்ட பொறாமையின் கண்கள், தீய பார்வைகள், வஞ்சக வார்த்தைகள் அனைத்தும் இப்போது சக்தியற்றதாக மாறட்டும். தலைமுறையாக உங்கள் குடும்பத்தை பின்தொடரும் வறுமையின் சாபம், நோயின் சாபம், உறவு முறிவுகளின் சாபம், இவை அனைத்தும் இயேசுவின் நாமத்தில் இப்போது உடைக்கப்படுகிறது. மிக்கேலின் வாள் அந்த சங்கிலிகளை அறுக்கிறது. வெட்டு, வெட்டு, வெட்டு. உங்கள் கடந்த காலத்தின் தோல்விகள், வருத்தங்கள் மற்றும் வேதனைகள் உங்களை இனி கட்டுப்படுத்தாது. நீங்கள் ஒரு புதிய படைப்பு. உங்கள் ஆற்றல் களத்திலிருந்து ஒவ்வொரு அசுத்தமான ஆவியும், ஒவ்வொரு இருளின் சக்தியும் விரட்டியடிக்கப்படுகிறது. உங்கள் வீடு, உங்கள் பணியிடம், உங்கள் வாகனம் ஆகியவை இப்போது மிக்கேலின் தூதர்களால் பாதுகாக்கப்படுகின்றன. உங்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வெற்றி பெறாது. உங்கள் எதிரிகளின் திட்டங்கள் குழப்பமடைகின்றன. அவர்கள் உங்களுக்காக வெட்டிய குழியில் அவர்களே விழுகிறார்கள். உங்கள் பெயர் இப்போது பழிவாங்கும் புத்தகத்திலிருந்து அகற்றப்பட்டு ஆசீர்வாத புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது. நான் உங்கள் மீது தெய்வீக பாதுகாப்பின் முத்திரையை அறிவிக்கிறேன். நீல நிறச் சுடர் உங்களைச் சூழ்ந்து, உங்களை சுத்திகரித்து, உங்களை பலப்படுத்துகிறது. இது நிறைவேறியது. இரண்டாவது அலை, வஞ்சகத்தின் வேர்களை அழித்தல். பிரதான தூதர் மிக்கேலே, உங்கள் உண்மையின் வாளால் என் வாழ்க்கையைச் சுற்றியுள்ள ஒவ்வொரு பொய்யின் வலையையும் கிழிக்கவும். எனக்கு எதிராக பேசப்பட்ட ஒவ்வொரு ஏமாற்றும் வார்த்தை, ஒவ்வொரு தவறான குற்றச்சாட்டு, ஒவ்வொரு அவதூறு ஆகியவற்றின் சக்தியை நான் இப்போது ரத்து செய்கிறேன். என் நற்பெயரை கெடுக்க முயன்றவர்களின் நாவுகள் இப்போது அமைதியாகட்டும். என் குடும்பத்தில் பிரிவினையை விதைத்த வஞ்சகத்தின் ஆவிகள், என் பணியிடத்தில் குழப்பத்தை உருவாக்கிய ஆவிகள் இப்போது வெளியேறும்படி கட்டளையிடுகிறேன். இயேசுவின் இரத்தத்தால் என் மனமும் இதயமும் எல்லா வஞ்சக எண்ணங்களிலிருந்தும் சுய சந்தேகத்திலிருந்தும் சுத்திகரிக்கப்படுகிறது. என் உள்ளுணர்வை மழுங்கடிக்கும் மற்றும் தவறான முடிவுகளை எடுக்கத் தூண்டும் இருளின் சக்திகள் இப்போது என் வாழ்க்கையிலிருந்து அகற்றப்படுகின்றன. நான் உண்மையை தெளிவாகக் காண்கிறேன். நான் ஞானத்துடன் நடக்கிறேன். தெய்வீக வழிகாட்டுதலை நான் தெளிவாகக் கேட்கிறேன். என் உறவுகளில் மறைந்திருக்கும் நரிகள், நண்பர்களைப் போல நடிக்கும் எதிரிகள் இப்போது வெளிப்படுத்தப்படுகிறார்கள். அவர்களின் முகமூடிகள் கிழிக்கப்படுகின்றன. தேவன் எனக்கு உண்மையான, விசுவாசமான உறவுகளை மட்டுமே அளிக்கிறார். என் நிதிநிலையை பாதித்த ஒவ்வொரு நிதி மோசடியும், ஒவ்வொரு ஏமாற்றும் ஒப்பந்தமும் இப்போது வெளிச்சத்திற்கு வருகிறது. திருடப்பட்டது எனக்கு 7 மடங்கு திருப்பித் தரப்படுகிறது. மிக்கேலின் வாள் உண்மையை பொய்யிலிருந்து பிரிக்கிறது.
என் வாழ்க்கை இப்போது சத்தியத்தின் அஸ்திபாரத்தில் கட்டப்பட்டுள்ளது. நான் வஞ்சிக்கப்பட முடியாதவன். நான் பாதுகாக்கப்படுகிறேன். ஆமென். மூன்றாவது அலை சூனியம் மற்றும் மாந்திரீகத்தை உடைத்தல். சர்வ வல்லமையுள்ள கடவுளின் அதிகாரத்தால் எனக்கு எதிராக அனுப்பப்பட்ட ஒவ்வொரு பில்லி சூனியம், மாந்திரீகம், மந்திரம், சாபம் ஆகியவற்றை நான் உடைக்கிறேன். தெரிந்த மற்றும் தெரியாத மூலங்களிலிருந்து வந்த ஒவ்வொரு தீய ஜெபத்தையும் நான் ரத்து செய்கிறேன். என் பெயர், என் புகைப்படம் அல்லது எனக்குச் சொந்தமான எந்த பொருளையும் பயன்படுத்தி செய்யப்பட்ட ஒவ்வொரு தீய சடங்கும் இப்போது சக்தியற்றதாகிறது. அக்னிமயமான மிக்கேலின் வாள் அந்த அமானுஷ்ய பிணைப்புகளை அறுக்கிறது. அந்த மந்திரங்கள் அனுப்பியவர்களிடமே திரும்பச் செல்லட்டும். அவர்களின் தீமை அவர்களையே சூழட்டும். ஆனால் எனக்கோ என் குடும்பத்திற்கோ எந்த தீங்கும் வராது. ஏனெனில் நாங்கள் உன்னதமானவரின் நிழலில் வாழ்கிறோம். எனக்கு எதிராக நிறுத்தப்பட்டிருக்கும் இருளின் பலிகள், அசுத்த உடன்படிக்கைகள் அனைத்தும் இயேசுவின் இரத்தத்தால் அழிக்கப்படுகின்றன. இரவில் வரும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் நான் பயப்பட மாட்டேன். என் ஆற்றலை உறிஞ்சும் சிகுரி காட்டேரிகள், என் கனவுகளில் தொந்தரவு செய்யும் தீய சக்திகள் இப்போது என் வாழ்க்கையிலிருந்து என்றென்றும் விரட்டியடிக்கப்படுகின்றன. என் ஆன்மீக கவசம் பலப்படுத்தப்பட்டுள்ளது. என் மனம் கிறிஸ்து இயேசுவுக்குள் பாதுகாப்பாக இருக்கிறது. என் ஆவி பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டுள்ளது. தீமை என்னை நெருங்க முடியாது. என் வீடு ஒரு கோட்டை. என் குடும்பம் பாதுகாக்கப்படுகிறது. நான் வெற்றியாளனை விட மேலானவன். இந்த தெய்வீக பிரகடனம் வானத்தில் முத்திரையிடப்பட்டுள்ளது. நான்காவது அலை ஆன்மீகச் சுமையை நீக்குதல். பிரதான தூதர் மிக்கேலே, என் ஆன்மாவை அழுத்தும் ஒவ்வொரு கண்ணுக்குத் தெரியாத சுமையையும் வெட்டி எறியுங்கள். பல ஆண்டுகளாக நான் சுமந்து வந்த சோகம், கவலை, விரக்தி என்ற கனமான போர்வையை என் தோள்களிலிருந்து அகற்றும்படி கட்டளையிடுகிறேன். மன்னிக்க முடியாததால் ஏற்பட்ட சங்கிலிகள் இப்போது உடைக்கப்படுகின்றன. கடந்த காலத்தின் காயங்கள் மற்றும் காட்டிக் கொடுப்புகளின் விஷம் இப்போது என் அமைப்பிலிருந்து வெளியேறுகிறது. கர்த்தர் என் பாரங்களைச் சுமக்கிறார். நான் அவருக்கு என் சுமைகளை தருகிறேன். என் ஆற்றல் மட்டங்களை குறைக்கும், என் உள் ஒளியை மங்கச் செய்யும் ஒவ்வொரு ஆன்மீக ஒட்டுண்ணியும் இப்போது அகற்றப்படுகிறது. உங்கள் நீல நிறச் சுடர்வாளால் என் ஆன்மாவை உலகத்துடனும் எதிர்மறையான நபர்களுடனும் தோல்வியின் மனநிலையுடனும் பிணைக்கும் ஒவ்வொரு எதிர்மறையான பிணைப்பையும் துண்டிக்கவும். நான் சுதந்திரமாக இருக்கிறேன். நான் இலகுவாக இருக்கிறேன். என் ஆவி இப்போது உயரப் பறக்கிறது. மன அழுத்தத்தின் ஆவி, மனச்சோர்வின் ஆவி, நம்பிக்கையின்மையின் ஆவி, உனக்கு என் மீது அதிகாரமில்லை. நான் கடவுளின் குழந்தை. மகிழ்ச்சியும் சமாதானமும் என் பிறப்புரிமை. நான் என் தெய்வீக சக்தியை மீட்டெடுக்கிறேன். நான் என் உள் அமைதியை மீண்டும் பெறுகிறேன். நான் இப்பொழுது கடவுளின் எல்லையற்ற ஆற்றலின் ஒரு தெளிவான வழியாக இருக்கிறேன். ஒவ்வொரு மூச்சிலும் நான் தெய்வீக ஒளியை உள்ளிழுக்கிறேன். ஒவ்வொரு மூச்சிலும் நான் எல்லா எதிர்மறைகளையும் வெளியிடுகிறேன். நான் தூய்மையானவன். நான் முழுமையானவன். நான் சுதந்திரமானவன். ஐந்தாவது அலை வெற்றிக்கு பீல்லல்லியை திறத்தல். பிரதான தூதர் மிக்கேலின் படைகள் இப்போது உங்களுக்கு முன்னால் அணிவகுத்துச் செல்கின்றன. உங்கள் வழியில் உள்ள ஒவ்வொரு தடையையும், ஒவ்வொரு சுவரையும், ஒவ்வொரு மலையையும் அவர்கள் அகற்றுகிறார்கள். உங்களை பின்தங்கிய நிலையில் வைத்திருந்த தேக்கத்தின் ஆவி இப்போது உடைக்கப்படுகிறது. தாமதத்தின் ஆவி விரட்டியடிக்கப்படுகிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வேகம் கட்டவிழ்த்து விடப்படுகிறது. மூடப்பட்ட கதவுகள் இப்போது தங்கள் கீழ்களிலிருந்து தூக்கி எறியப்படுகின்றன. உங்களுக்கு மறுக்கப்பட்ட வாய்ப்புகள் இப்போது உங்களிடம் வருகின்றன. சரியான நபர்கள், சரியான வளங்கள், சரியான வாய்ப்புகள் இப்போது உங்கள் வாழ்க்கையில் காந்த சக்தியுடன் ஈர்க்கப்படுகின்றன. உங்களுக்கு எதிராக செயல்பட்ட அதிகார அமைப்புகள், சட்ட அமைப்புகள், நிதி நிறுவனங்கள் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக மாறுகின்றன. மிக்கேலின் வாள் சிவப்பு நாடாவை வெட்டுகிறது. அது அதிகாரத்துவத்தின் தடைகளை உடைக்கிறது. உங்கள் விண்ணப்பம் இப்போது அடுக்கின் மேல் வைக்கப்பட்டுள்ளது. உங்கள் வழக்கு இப்போது சாதகமாக தீர்க்கப்படுகிறது. உங்கள் பதவி உயர்வு இப்போது அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. உங்கள் முன்னேற்றம் தடுத்து நிறுத்த முடியாதது. உங்கள் வெற்றி தவிர்க்க முடியாதது. வானம் உங்கள் சார்பாக போரிடுகிறது. உங்கள் எதிரிகள் சிதறடிக்கப்படுகிறார்கள். நீங்கள் இப்போது உங்கள் வாக்குறுதியளிக்கப்பட்ட தேசத்திற்குள் நுழைகிறீர்கள். தயாராகுங்கள், ஏனெனில் திடீர் முன்னேற்றங்கள் மற்றும் வெற்றிகளின் காலம் இப்போது தொடங்குகிறது.
இதை விசுவாசத்துடன் பெறுங்கள். ஆமென். 6வது அலை, பிரதான தூதர் கபிரியேலின் நிதி அறிவிப்பு. இப்போது ஒரு பொன்னான ஒளி உங்களைச் சூழ்கிறது. இது நற்செய்தியின் தூதரான பிரதான தூதர் கபிரியேலின் பிரசன்னம். அவருடைய எக்காலத்தின் சத்தம் உங்கள் வாழ்க்கையில் உள்ள வறுமையின் ஒவ்வொரு சுவரையும் தகர்க்கிறது. நான் இப்போது உங்கள் நிதி நிலைக்கு எதிராக பேசுகிறேன். கடனின் ஆவியே, இயேசுவின் நாமத்தில் நான் உன்னை வெளியேறும்படி கட்டளையிடுகிறேன். வங்கிக் கடன்கள், கிரெடிட் கார்டு கடன்கள், தனிப்பட்ட கடன்கள் அனைத்தும் இப்போது தெய்வீக தலையீட்டால் தீர்க்கப்படட்டும். பணப்பற்றாக்குறையின் மனநிலை இப்போது உடைக்கப்படுகிறது. நீங்கள் இனி பற்றாக்குறையில் சிந்திக்க மாட்டீர்கள். நீங்கள் இப்போது செழிப்பில் சிந்திக்கிறீர்கள். ஆபிரகாமை ஆசீர்வதித்த அதே தேவன் இப்போது உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் கைகளின் வேலை ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளது. உங்கள் வணிகம் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளது. உங்கள் முதலீடுகள் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளன. நான் ஒரு தெய்வீக கட்டளையை வெளியிடுகிறேன். எப்பாத்தா, உங்கள் வங்கிக் கணக்குகள் திறக்கப்படுவாயாக. எதிர்பாராத வருமான ஆதாரங்கள் திறக்கப்படுவாயாக. புதிய வேலை வாய்ப்புகள் திறக்கப்படுவாயாக. வணிக ஒப்பந்தங்கள் திறக்கப்படுவாயாக. உங்கள் நிதி வழிகள் இப்போது திறக்கப்பட்டுள்ளன. பணம் இப்போது உங்களிடம் எளிதாகவும் சிரமமின்றியும் தாராளமாகவும் பாய்கிறது. 7வது அலை, எதிர்பாராத செல்வத்தின் வருகை. பிரதான தூதர் கபிரியேல் இப்போது வானத்தின் ஜன்னல்களை திறக்கிறார். நீங்கள் இடமளிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஊற்றும்படி நான் தேவனிடம் கேட்கிறேன். நீங்கள் மறந்த இடங்களிலிருந்து பணம் வருவதை நான் காண்கிறேன். பழைய கடன்கள் திருப்பிச் செலுத்தப்படுகின்றன. அரசாங்கத்திடமிருந்து எதிர்பாராத காசோலைகள் வருகின்றன. சட்டப்பூர்வ தீர்வுகள் உங்களுக்கு சாதகமாக முடிகின்றன. ஒரு பரம்பரை சொத்து திடீரென்று உங்கள் பெயருக்கு மாற்றப்படுகிறது. லாட்டரி வெற்றிகள், பரிசுகள் மற்றும் போனஸ்கள் வடிவில் நான் செல்வத்தை பார்க்கிறேன். உங்கள் திறமைகளும் திறன்களும் இப்போது அங்கீகரிக்கப்பட்டு தாராளமாக வெகுமதி அளிக்கப்படுகின்றன. உங்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு இப்போது வழங்கப்படுகிறது. உங்கள் வணிகம் வாடிக்கையாளர்களால் நிரம்பி வழிகிறது. உங்கள் தொலைபேசி ஆட்டர்களுடன் ஒலிக்கிறது. உங்கள் இன்பாக்ஸ் விற்பனை அறிவிப்புகளால் நிரம்பியுள்ளது. தேவன் உங்களுக்காக ஒரு விருந்தை உங்கள் எதிரிகள் முன்பாக ஆயத்தம் செய்கிறார். அவர்கள் உங்கள் செழிப்பைக் கண்டு ஆச்சரியப்படுவார்கள். இது மனித முயற்சியால் அல்ல, மாறாக தேவனுடைய கிருபையால். உங்கள் வேலை கடனாக வாங்குவது அல்ல, கடன் கொடுப்பது. உங்கள் வேலை பற்றாக்குறையில் வாழ்வது அல்ல, மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பது. இந்த தெய்வீக செல்வத்தின் அலைக்கு உங்கள் இதயத்தை திறந்து அதை நன்றியுடன் பெறுங்கள். உங்கள் வறுமையின் நாட்கள் முடிந்துவிட்டன. 8வது அலை, திருடப்பட்டதை மீட்டெடுத்தல். பிரதான தூதர் கபிரியேலின் அதிகாரத்தால் எதிரி உங்களிடமிருந்து திருடிய அனைத்தையும் 7 மடங்கு திருப்பித் தர வேண்டும் என்று நான் ஆணையிடுகிறேன். மோசடி, வஞ்சகம் அல்லது அநீதி மூலம் உங்களிடமிருந்து எடுக்கப்பட்ட பணம் இப்பொழுது உங்களுக்கு திருப்பித் தரப்படுகிறது. உங்கள் ஆற்றலையும் நேரத்தையும் திருடிய வாய்ப்புகள் இப்போது சிறந்த வாய்ப்புகளால் மாற்றப்படுகின்றன. உங்கள் மகிழ்ச்சியையும் அமைதியையும் திருடிய உறவுகள் இப்போது தெய்வீக குணப்படுத்துதலால் மீட்டெடுக்கப்படுகின்றன. உங்கள் ஆரோக்கியத்தை திருடிய நோய்கள் இப்போது தெய்வீக ஆரோக்கியத்தால் மாற்றப்படுகின்றன. திருடன் திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் மட்டுமே வருகிறான். ஆனால் இயேசுவோ உங்களுக்கு ஜீவனும் பரிபூரண ஜீவனும் கொடுக்க வந்தார். இன்று அந்த பரிபூரண வாழ்க்கை உங்களுடையது. நான் உங்கள் கடந்த காலத்தின் களஞ்சியங்களுக்குச் சென்று திருடப்பட்ட கனவுகள், திருடப்பட்ட நம்பிக்கைகள், திருடப்பட்ட ஆண்டுகள் ஆகியவற்றை மீட்டெடுக்கிறேன். தேவன் காலத்தை மீட்கிறார். அவர் சாம்பலுக்கு பதிலாக அழகைத் தருகிறார். துக்கத்திற்கு பதிலாக மகிழ்ச்சியின் எண்ணெயைத் தருகிறார். விரக்தியின் ஆவிக்கு பதிலாக புகழின் உடையைத் தருகிறார். இழந்த ஒவ்வொரு பைசாவும் மீட்டெடுக்கப்படுகிறது. இழந்த ஒவ்வொரு உறவும் சரி செய்யப்படுகிறது. இழந்த ஒவ்வொரு வாய்ப்பும் பன்மடங்கு திரும்புகிறது. உங்கள் மீட்பின் காலம் இது. உங்கள் மறு சீரமைப்பின் காலம் இது. உங்கள் வெற்றியின் காலம் இது. உரக்கச் சொல்லுங்கள், என்னிடம் இருந்து திருடப்பட்ட அனைத்தும் இப்போது எனக்கு திரும்புகிறது. 9வது அலை, கடன்களின் சங்கிலிகளை உடைத்தல். பிரதான தூதர் கபிரியேல் உங்கள் எக்கால ஒலியால் என் வாழ்க்கையைச் சுற்றியுள்ள ஒவ்வொரு கடன் சுவரையும் தகர்க்கவும். நான் இப்போது கடனின் ஆவியுடன் நேரடியாக பேசுகிறேன்.
நீ ஒரு பொய்யன், ஒரு திருடன். என் நிதி சுதந்திரத்தை திருட உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் கிரெடிட் கார்டு கடன்கள், வீட்டுக் கடன்கள், வாகனக் கடன்கள், கல்விக் கடன்கள் மற்றும் தனிப்பட்ட கடன்களின் சங்கிலிகளை நான் உடைக்கிறேன். இந்த கடன்களின் சட்டப்பூர்வ பிடியை நான் ரத்து செய்கிறேன். தெய்வீக தலையீடு இப்போது இந்த கடன்களை அழிக்கட்டும். எதிர்பாராத நிதி அற்புதங்கள், கடன் ரத்து திட்டங்கள் மற்றும் திடீர் வருமானங்கள் மூலம் இந்த கடன்கள் முழுமையாக அடைக்கப்பட வேண்டும் என்று நான் ஆணையிடுகிறேன். நான் இனி கடனாளியாக இருக்க மாட்டேன், ஆனால் கடன் கொடுப்பவனாக இருப்பேன். நான் வங்கியின் அடிமையாக இருக்க மாட்டேன், ஆனால் வானத்தின் ராஜ்யத்திற்கு ஒரு நிதியாளராக இருப்பேன். என் பணப்பையை அழுத்தும், என் மனதை அழுத்தும் கடன் பாரன் இப்போது என் தோள்களிலிருந்து அகற்றப்படுகிறது. நான் நிதி சுதந்திரத்திற்குள் நுழைகிறேன். என் பணம் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளது. நான் சம்பாதிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் பன்மடங்காகிறது. என் செலவுகள் குறைக்கப்படுகின்றன. என் சேமிப்பு அதிகரிக்கிறது. நான் ஞானத்துடனும் பொறுப்புடனும் என் நிதிகளை நிர்வகிக்கிறேன். கபிரியேலின் நற்செய்தி என் நிதி வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை அறிவிக்கிறது. கடன் இல்லாத செழிப்பான தாராளமான வாழ்க்கை. இது இப்போது என் யதார்த்தம். ஆமென். 10வது அலை, வேலை மற்றும் வணிகத்தில் தெய்வீக எவ்னியா. பிரதான தூதர் கபிரியேலின் பொன்னான ஒளி இப்போது உங்கள் தொழில் வாழ்க்கையின் மீது பிரகாசிக்கிறது. வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு நான் இப்போது ஒரு தெய்வீக வேலையை அறிவிக்கிறேன். இது வெறும் வேலை அல்ல. உங்கள் திறமைகளை பயன்படுத்தும், உங்கள் ஆன்மாவை திருப்திப்படுத்தும், உங்களுக்கு தாராளமாக வெகுமதி அளிக்கும் ஒரு தொழில். உங்கள் விண்ணப்பம் இப்போது சரியான நபரின் கைகளில் உள்ளது. நேர்காணலுக்கான அழைப்பு இப்போது வருகிறது. நீங்கள் தெய்வீக எவ்னியாவால் சூழப்பட்டிருப்பதால் மற்றவர்களை விட நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு நான் பதவி உயர்வு, அங்கீகாரம் மற்றும் செல்வாக்கை அறிவிக்கிறேன். உங்கள் மேலதிகாரிகளின் கண்கள் இப்போது உங்கள் மீது சாதகமாக உள்ளன. உங்கள் கடின உழைப்பு கவனிக்கப்பட்டு வெகுமதி அளிக்கப்படுகிறது. பொறாமை மற்றும் போட்டியின் ஆவிகள் உங்கள் பணியிடத்திலிருந்து விரட்டியடிக்கப்படுகின்றன. உங்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட சதித்திட்டங்கள் முறியடிக்கப்படுகின்றன. தொழில் முனைவோருக்கு, உங்கள் வணிகத்தின் மீது நான் ஒரு புதிய செழிப்பின் அபிஷேகத்தை வெளியிடுகிறேன். எப்பாத்தா, புதிய வாடிக்கையாளர்களுக்கான கதவுகள் திறக்கப்படுவாயாக. லாபகரமான ஒப்பந்தங்களுக்கான கதவுகள் திறக்கப்படுவாயாக. புதுமையான யோசனைகளுக்கான கதவுகள் திறக்கப்படுவாயாக. உங்கள் வணிகம் உள்ளூர் அங்கீகாரத்திலிருந்து உலகளாவிய செல்வாக்கிற்கு வளர்கிறது. உங்கள் பிராண்ட் ஒரு வீட்டுப் பெயராக மாறுகிறது. நீங்கள் உங்கள் துறையில் ஒரு தலைவராக மாறுகிறீர்கள். கடவுள் உங்களுக்கு செல்வத்தை உருவாக்கும் சக்தியைத் தருகிறார். உங்கள் கைகளின் வேலை ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளது. 11வது அலை, சட்ட மற்றும் நிர்வாக வெற்றிகள். பிரதான தூதர் கபிரியேல். தேவனுடைய தூதரே, இப்போது சட்ட அமைப்புகளிலும் அரசாங்க அலுவலகங்களிலும் எனக்கு முன்னால் செல்லுங்கள். என் வழியை சிக்கலாக்கும் ஒவ்வொரு சிவப்பு நாடாவையும் ஒவ்வொரு அதிகாரத்துவ தாமதத்தையும் அகற்றும்படி நான் கட்டளையிடுகிறேன். நிலுவையில் உள்ள ஒவ்வொரு நீதிமன்ற வழக்கமும் இப்போது எனக்கு சாதகமாக தீர்க்கப்பட வேண்டும். நீதிபதிகளின் மற்றும் நடுவர்களின் இதயங்கள் எனக்கு சாதகமாக திரும்பட்டும். பொய் சாட்சிகளின் நாவுகள் குழப்பமடையட்டும். உண்மையும் நீதியும் நிலைநாட்டப்படட்டும். எனக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட ஒவ்வொரு தவறான குற்றச்சாட்டும் இப்போது தள்ளுபடி செய்யப்படுகிறது. என் நீர்டோஸ்டியின் நிரூபிக்கப்பட்டுள்ளது. விசா விண்ணப்பங்கள், குடியுரிமை கோரிக்கைகள் மற்றும் பிற குடிவரவு ஆவணங்கள் இப்போது தாமதமின்றி அங்கீகரிக்கப்படுகின்றன. அரசாங்க மானியங்கள், கடன்கள் மற்றும் உரிமங்களுக்கான விண்ணப்பங்கள் இப்போது அங்கீகரிக்கப்படுகின்றன. சொத்து தகராறுகள், வாரஸ் டிவி பிரச்சினைகள் மற்றும் ஒப்பந்த மீறல்கள் இப்போது சமாதானமாகவும் எனக்கு சாதகமாகவும் தீர்க்கப்படுகின்றன. கபிரியேலின் செல்வாக்கு அதிகாரத்தில் உள்ளவர்களின் மனதை மாற்றுகிறது. எனக்கு எதிராக இருந்தவர்கள் இப்போது எனக்கு உதவுகிறார்கள். எனக்கு கதவுகளை மூடியவர்கள் இப்போது எனக்காக அவற்றை அகலமாக திறக்கிறார்கள். நான் அரசாங்கத்திடமிருந்தும் அதிகாரிகளிடமிருந்தும் எவ்னியாவை பெறுகிறேன். வானத்தின் நீதிமன்றம் என் சார்பாக தீர்ப்பளித்துள்ளது. வெற்றி என்னுடையது. இது நிறைவேறியது. 12வது அலை, செழிப்பின் 333 முத்திரை. இப்போது பிரதான தூதர் கபிரியேல், பிரதான தூதர் மிக்கேல் மற்றும் பிரதான தூதர் ரபேல் ஆகியோரின் ஒருங்கிணைந்த சக்தியுடன் நான் உங்கள் நிதி வாழ்க்கையின் மீது ஒரு நிரந்தர முத்திரையை வைக்கிறேன். வறுமை, பற்றாக்குறை மற்றும் கடன் ஆகியவற்றின் ஆவிகள்
இனி உங்கள் வாழ்க்கையில் நுழைய முடியாது. நான் உங்கள் வருமானம், உங்கள் சேமிப்பு, உங்கள் முதலீடுகள் மற்றும் உங்கள் சொத்துக்கள் மீது 333 தோம்போப்பேரும் என்ற தெய்வீக செழிப்பின் முத்திரையை வைக்கிறேன். இந்த முத்திரை வானத்தின் செல்வத்தை உங்கள் வாழ்க்கையில் ஈர்க்கும் ஒரு காந்தமாக செயல்படுகிறது. இது உங்கள் நிதிகளை தீய சக்திகளிடமிருந்தும் பொருளாதார வீழ்ச்சிகளிலிருந்தும் திருட்டிலிருந்தும் பாதுகாக்கிறது. நீங்கள் இனி பணத்திற்காக வேலை செய்ய மாட்டீர்கள், பணம் உங்களுக்காக வேலை செய்யும். நீங்கள் செல்வத்தின் ஒரு வழியாக ராஜ்யத்தின் பணிக்காகவும் தேவைப்படுபவர்களுக்கு உதவுவதற்காகவும் பயன்படுத்தப்படுவீர்கள். உங்கள் தாராள மனப்பான்மை பன்மடங்காகி உங்களிடம் திரும்பும். நீங்கள் கொடுக்கும்போது அது உங்களுக்கு நல்ல அளவில் அழுத்தப்பட்டு குலுக்கப்பட்டு வழிந்தோடும் அளவுக்கு திரும்பக் கொடுக்கப்படும். இந்த செழிப்பின் அபிஷேகம் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் தொடரும். நீங்கள் ஒரு தலைமுறை செல்வத்தை உருவாக்குகிறீர்கள். இது வெறும் தற்காலிக நிவாரணம் அல்ல, இது ஒரு நிரந்தர மாற்றம். உங்கள் நிதி அடையாளமே மாற்றப்பட்டுள்ளது. நீங்கள் இப்போது ராஜாவின் குழந்தை. செழிப்பும் மரியாதையும் உங்கள் பிறப்புரிமை. இதை ஏற்றுக்கொள்ளுங்கள், இதை வாழுங்கள், இது உங்களுடையது. ஆமென். 13வது அலை, பிரதான தூதர் ரபேலின் குணப்படுத்தும் பிரசன்னம். இப்போது ஒரு இதமான பிரகாசமான மரகத பச்சை ஒளி உங்களை சூழ்ந்து கொள்கிறது. இது தேவனுடைய மருத்துவரான பிரதான தூதர் ரபேலின் குணப்படுத்தும் ஆற்றல். உங்கள் சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு நோய்க்கும், உங்கள் ஆன்மாவில் உள்ள ஒவ்வொரு காயத்திற்கும் நான் இப்போது பேசுகிறேன். ரபேலின் குணப்படுத்தும் தைலம் உங்கள் தலையின் உச்சியிலிருந்து உங்கள் உள்ளங்கால்கள் வரை பாய்கிறது. அது உங்கள் உடலின் ஒவ்வொரு செல்லையும், ஒவ்வொரு திசுவையும், ஒவ்வொரு உறுப்பையும் ஊடுருவுகிறது. நான் உங்கள் இரத்த ஓட்டத்தில் தெய்வீக ஆரோக்கியத்தை அறிவிக்கிறேன். ஒவ்வொரு இரத்த அணுவும் தேவனுடைய ஜீவனால் நிரப்பப்படட்டும். உயர் இரத்த அழுத்தம், குறைந்த இரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால் பிரச்சினைகள் மற்றும் இரத்த சோகை இப்போது சீராகட்டும். உங்கள் இதயம் பலப்படட்டும். அது சீராகவும் வலிமையாகவும் துடிக்கட்டும். இதய நோய்கள், அடைப்புகள் மற்றும் குறைபாடுகள் இப்போது குணமாகட்டும். உங்கள் நுரையீரல் தெய்வீக சுவாசத்தால் நிரப்பப்படட்டும். ஆஸ்துமா, மூச்சுக்குழாய் அழற்சி மற்றும் பிற சுவாச நோய்கள் இப்பொழுது உங்கள் உடலை விட்டு வெளியேறட்டும். நீங்கள் ஆழமாகவும் சுதந்திரமாகவும் சுவாசிக்கிறீர்கள். கடவுளின் குணப்படுத்தும் ஆற்றல் இப்போது உங்களை நிரப்புகிறது. 14வது அலை, உறுப்புகள் மற்றும் அமைப்புகளின் மறுசீரமைப்பு. பிரதான தூதர் ரபேலின் மரகத பச்சை ஒளி இப்போது உங்கள் முக்கிய உறுப்புகளில் கவனம் செலுத்துகிறது. உங்கள் கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்கள் சுத்திகரிக்கப்பட்டு நச்சுத்தன்மையிலிருந்து விடுபடட்டும். அவை முழுமையாகவும் திறமையாகவும் செயல்படட்டும். உங்கள் வயிறு, குடல் மற்றும் முழு செரிமான அமைப்பும் குணமாகட்டும். புண்கள், அமிலத்தன்மை மற்றும் எரிச்சல் கொண்ட குடல், நோய்க்குறி ஆகியவை இப்போது நீங்குகின்றன. உங்கள் கணையம் சீராக செயல்படட்டும். நீரிழிவு மற்றும் சர்க்கரை அளவு ஏற்றத்தாழ்வுகளின் ஆவிக்கு என் மீது அதிகாரமில்லை. உங்கள் நாளமில்லாச் சுரப்பி மண்டலம், உங்கள் தைராய்டு, உங்கள் அட்ரீனல் சுரப்பிகள் அனைத்தும் சரியான சமநிலைக்கு வருகின்றன. ஹார்மோன் கோளாறுகள் இப்போது சரி செய்யப்படுகின்றன. உங்கள் நரம்பு மண்டலம் தேவனுடைய சமாதானத்தால் நிரப்பப்படுகிறது. நரம்பு வலி, நரம்பு பாதிப்பு மற்றும் நடுக்கம் ஆகியவை இப்போது குணமாகட்டும். உங்கள் எலும்புகள் பலப்படுத்தப்படுகின்றன. கீல்வாதம், ஆஸ்டியோபோரோசிஸ் மற்றும் மூட்டு வலிகள் இப்போது நீங்குகின்றன. உங்கள் தசைகள் புத்துயிர் பெறுகின்றன. நாள்பட்ட வலி மற்றும் தசை பலவீனம் மறைகின்றன. தோபித்தின் கண்களை குணப்படுத்திய ரபேல் இப்போது உங்கள் பார்வையை சரி செய்கிறார். உங்கள் செவிப்புலன் கூர்மையாகிறது. கடவுள் உங்களை அற்புதமாக படைத்தார். அந்த அசல் தேலியோஸ் என்கேஷா இப்போது உங்கள் உடலில் மீட்டெடுக்கப்படுகிறது. 15வது அலை, மன மற்றும் உணர்ச்சி ரீதியான குணப்படுத்துதல். பிரதான தூதர் ரபேல் வெறும் உடலை மட்டும் குணப்படுத்துபவர் அல்ல, அவர் ஆன்மாவையும் குணப்படுத்துபவர். அவருடைய மரகத பச்சை ஒளி இப்போது உங்கள் மனதிலும் உங்கள் உணர்ச்சிகளிலும் ஊடுருவுகிறது. மன அழுத்தம் மற்றும் மனச்சோர்வின் இருண்ட மேகம் இப்பொழுது கலைந்து போகிறது. தேவனுடைய மகிழ்ச்சி உங்கள் பலமாக இருக்கிறது. கவலை மற்றும் பீதியின் ஆவி இப்பொழுது உங்களை விட்டு வெளியேறுகிறது. கடவுள் உங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை, ஆனால் சக்தி,
அன்பு மற்றும் தெளிந்த புத்தியின் ஆவியையே கொடுத்திருக்கிறார். அதிர்ச்சியால் ஏற்பட்ட காயங்கள், கடந்த கால துஷ்பிரயோகத்தின் நினைவுகள் மற்றும் காட்டிக் கொடுப்பின் வலிகள் இப்பொழுது ரபேலின் அன்பான ஒளியால் குணப்படுத்தப்படுகின்றன. உங்கள் இதயம் சரி செய்யப்படுகிறது. உடைந்த இதயம் குணமாகிறது. நீங்கள் மன்னிக்கவும் விடுவிக்கவும் முன்னோக்கிச் செல்லவும் பலத்தை பெறுகிறீர்கள். தூக்கமின்மை மற்றும் அமைதியற்ற இரவுகள் முடிவுக்கு வருகின்றன. ரபேலின் தூதர்கள் நீங்கள் உறங்கும்போது உங்களுக்கு காவலாக இருக்கிறார்கள். நீங்கள் சவுவாகவும் அமைதியாகவும் உறங்குகிறீர்கள். புத்துணர்ச்சியுடனும் புத்துயிருடனும் எழுந்திருக்கிறீர்கள். குழப்பம், சந்தேகம் மற்றும் சுய வெறுப்பு ஆகியவை தெய்வீகத் தெளிவு, நம்பிக்கை மற்றும் சுய அன்பு ஆகியவற்றால் மாற்றப்படுகின்றன. நீங்கள் கடவுளின் பார்வையில் விலைமதிப்பற்றவர், நேசிக்கப்படுகிறீர்கள், ஏற்றுக்கொள்ளப்படுகிறீர்கள். உங்கள் மனம் கிறிஸ்துவின் மனமாக இருக்கிறது. நீங்கள் சமாதானமாக இருக்கிறீர்கள். 16வது அலை நோயறிதல்கள் மற்றும் மருத்துவ அறிக்கைகளை ரத்து செய்தல். கடவுளின் அதிகாரத்தால் மருத்துவர்களால் பேசப்பட்ட ஒவ்வொரு எதிர்மறையான வார்த்தையையும், ஒவ்வொரு நம்பிக்கையற்ற நோயறிதலையும், ஒவ்வொரு மோசமான மருத்துவ அறிக்கையையும் நான் ரத்து செய்கிறேன். மனிதனின் அறிக்கை இறுதி அறிக்கை அல்ல, கடவுளின் அறிக்கையே இறுதி அறிக்கை. அவருடைய காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள் என்று அவருடைய வார்த்தை கூறுகிறது. புற்றுநோய் செல்கள், கட்டிகள் மற்றும் வளர்ச்சிகள் இப்போது இயேசுவின் நாமத்தில் சுருங்கி கரைந்து போகட்டும். தன்னுடல் தாக்க நோய்கள், உங்கள் உடலே உங்களுக்கு எதிராக திரும்பும் நிலை இப்போது நிறுத்தப்படட்டும். உங்கள் உடல் இப்போது தன்னைத்தானே குணப்படுத்தத் தொடங்குகிறது. குணப்படுத்த முடியாதவை என்று சொல்லப்பட்ட நாள்பட்ட நோய்கள் இப்பொழுது தெய்வீக குணப்படுத்துதலுக்கு அடிபணிகின்றன. வலி நிவாரணிகள் மற்றும் மருந்துகளின் மீதான சார்பு உடைக்கப்படுகிறது. நீங்கள் மருந்துகளை விட மேலான ஒரு குணப்படுத்துபவரை கொண்டிருக்கிறீர்கள். பிரதான தூதர் ரபேல் இப்போது உங்கள் உடலில் ஒரு தெய்வீக அறுவை சிகிச்சை செய்கிறார். அவர் சேதமடைந்ததை சரி செய்கிறார், நோயுற்றதை அகற்றுகிறார், பலவீனமானதை பலப்படுத்துகிறார். நீங்கள் ஒரு நடமாடும் அற்புதம். உங்கள் குணப்படுத்துதல் பலருக்கு ஒரு சாட்சியாக இருக்கும். மருத்துவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். உங்கள் குடும்பத்தினர் மகிழ்ச்சியடைவார்கள். நீங்கள் தேவனுடைய குணப்படுத்தும் சக்தியின் உயிருள்ள சான்றாக நிற்பீர்கள். 17வது அலை அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலை. பிரதான தூதர் ரபேலின் குணப்படுத்தும் ஒளி இப்போது உங்கள் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு அடிமைத்தனத்தின் வேர்களையும் அம்பலப்படுத்தி அழிக்கிறது. புகைப்பிடித்தல், மது அருந்துதல், போதைப்பொருள் பழக்கம் ஆகியவற்றின் சங்கிலிகள் இப்போது உடைக்கப்படுகின்றன. இந்த பொருட்களின் மீதான ஏக்கம் உங்கள் உடலிலிருந்தும் மனதிலிருந்தும் அகற்றப்படுகிறது. நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீர்கள். உணவு அடிமைத்தனம், கட்டுப்பாடற்ற உணவு அல்லது பசியின்மை ஆகியவை இப்போது முடிவுக்கு வருகின்றன. உங்கள் உடலுடன் நீங்கள் ஒரு ஆரோக்கியமான உறவை வளர்த்துக் கொள்கிறீர்கள். ஆபாசப் படங்கள் மற்றும் பிற பாலியல் அடிமைத்தனங்களின் பிடியிலிருந்து நான் உங்களை விடுவிக்கிறேன். உங்கள் மனம் தூய்மையாக்கப்படுகிறது. உங்கள் கண்கள் பரிசுத்தமானவை. சூதாட்டம், அதிகப்படியான ஷாப்பிங் மற்றும் பிற கட்டாய நடத்தைகளின் பிடியிலிருந்து விடுதலை இப்போது உங்களுடையது. இந்த அடிமைத்தனங்களுக்கு பின்னால் உள்ள வெறுமை, வலி மற்றும் வெட்கத்தின் ஆவிகள் இப்போது வெளியேறுகின்றன. கடவுளின் அன்பு அந்த வெற்றிடத்தை நிரப்புகிறது. உங்களுக்கு சுய கட்டுப்பாட்டின் ஆவி வழங்கப்படுகிறது. நீங்கள் இனி உங்கள் ஆசைகளின் அடிமையாக இல்லை, ஆனால் பரிசுத்த ஆவியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறீர்கள். ஒவ்வொரு அடிமைத்தனத்தின் மீதும் உங்களுக்கு முழுமையான வெற்றி உண்டு. நீங்கள் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குகிறீர்கள். தூய்மை, சுதந்திரம் மற்றும் சுயமரியாதை நிறைந்த வாழ்க்கை. இன்று உங்கள் விடுதலையின் நாள். 18வது அலை உயிர் சக்தி மற்றும் ஆற்றலின் மறுசீரமைப்பு. பிரதான தூதர் ரபேல் இப்போது உங்கள் முழு எஸ்டிடியிலும் ஒரு புதிய உயிர் சக்தியை செலுத்துகிறார். நாள்பட்ட சோர்வு மற்றும் ஆற்றல் இல்லாமை இப்போது உங்களை விட்டு நீங்குகிறது. உங்கள் ஆற்றல் மையங்கள், சக்கரங்கள் இப்போது சுத்திகரிக்கப்பட்டு சீரமைக்கப்பட்டு செயல்படுத்தப்படுகின்றன. தெய்வீக ஆற்றல் உங்கள் வழியாக தடையின்றி பாய்கிறது. காலையில் நீங்கள் சோர்வாக எழுந்திருக்க மாட்டீர்கள். பதிலாக நீங்கள் ஆற்றலுடனும் உற்சாகத்துடனும் நாளுக்கு தயாராகவும் எழுந்திருப்பீர்கள். உங்கள் உடலின் ஒவ்வொரு செல்லும் இளமையின் ஆற்றலுடன் அதிர்வுறுகிறது. உங்கள் தோல் பிரகாசிக்கிறது. உங்கள் கண்கள் பிரகாசிக்கின்றன. உங்கள் நடையில் ஒரு துள்ளல் இருக்கிறது. தேவன் உங்களுக்காக நியமித்த பணிகளைச் செய்ய
உங்களுக்கு தெய்வீக பலம் இருக்கிறது. நீங்கள் சோர்வடைய மாட்டீர்கள். நீங்கள் தளர்வடைய மாட்டீர்கள். கழுகுகளைப் போல சிறகடித்து உயரே எழும்புவீர்கள். நீங்கள் ஓடுவீர்கள், களைப்படைய மாட்டீர்கள். நீங்கள் நடப்பீர்கள், சோர்வடைய மாட்டீர்கள். உங்கள் ஆவி, ஆன்மா மற்றும் சரீரம் முக்கோண தெய்வீக ஆரோக்கியத்தில் முழுமையாக மீட்டெடுக்கப்படுகிறது. நீங்கள் வலிமையானவர், நீங்கள் துடிப்பானவர், நீங்கள் ஜீவனுள்ளவர். இந்த 333 32 ஆற்றல் மறுசீரமைப்பை இப்போது முழுமையாகப் பெறுங்கள். 19வது அலை, வெற்றியின் தெய்வீக முத்திரை. இப்போது மிக்கேலின் நீல நிறச் சுடர், கபிரியேலின் பொன்னான ஒளி மற்றும் ரபேலின் மரகதப் பச்சை ஒளி ஆகியவை ஒன்றிணைந்து உங்கள் முழு எஸ்டிடியையும் சூழ்ந்து ஒரு சக்தி வாய்ந்த பிரகாசமான வெள்ளை ஒளியை உருவாக்குகின்றன. இது கடவுளின் பிரசன்னம். இந்த ஒளியில் நான் உங்கள் மீது வெற்றியை அறிவிக்கிறேன். இந்த ஜெபத்தில் பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் இப்போது உங்கள் யதார்த்தமாகிறது. தூய்மைப்படுத்தல் முடிந்தது. நிதி திறப்பு முடிந்தது. குணப்படுத்துதல் முடிந்தது. நான் உங்கள் வாழ்க்கையின் மீது கடவுளின் முத்திரையை வைக்கிறேன். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர், நீங்கள் பாதுகாக்கப்பட்டவர். உங்கள் நெற்றியில் நான் தந்தையின் முத்திரையை வைக்கிறேன். உங்கள் இதயத்தில் நான் குமாரனின் முத்திரையை வைக்கிறேன். உங்கள் ஆன்மாவில் நான் பரிசுத்த ஆவியின் முத்திரையை வைக்கிறேன். 333 1 என்ற எண் உங்கள் ஆன்மீக அடையாளமாக மாறுகிறது. தந்தை, குமாரன், பரிசுத்த ஆவியின் முழுமையான வேலை மிக்கேல், கபிரியேல், ரபேல் ஆகியோரால் சாட்சியமளிக்கப்பட்டது. நீங்கள் எங்கு சென்றாலும் இந்த ஒளி உங்களுக்கு முன்னால் சென்று உங்கள் வழியை நேராக்குகிறது. இருள் உங்களைக் கண்டு ஓடுகிறது. தடைகள் உங்கள் வழியிலிருந்து விலகுகின்றன. மக்கள் உங்கள் மீதுள்ள கடவுளின் கிருபையைக் காண்கிறார்கள். 20வது அலை, பிரகடனம் மற்றும் நன்றியுணர்வு. இது முடிந்துவிட்டது. வானத்தில் இது நிறைவேறியது. பூமியிலும் இது நிறைவேறுகிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பருவம் தொடங்கிவிட்டது. இது அற்புதங்களின் பருவம், ஆசீர்வாதங்களின் பருவம், சாட்சியங்களின் பருவம். உங்கள் இதயம் இப்போது நன்றியால் நிரம்பட்டும். இந்த தெய்வீக தலையீட்டிற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். உங்கள் சார்பாக போரிட்ட பிரதான தூதர்களான மிக்கேல், கபிரியேல் மற்றும் ரபேலுக்கு நன்றி செலுத்துங்கள். உங்கள் பழைய வாழ்க்கை முடிந்துவிட்டது. உங்கள் புதிய வாழ்க்கை இப்போது தொடங்குகிறது. நம்பிக்கையுடன் நடங்கள். தைரியத்துடன் வாழுங்கள். நீங்கள் தனியாக இல்லை. சொர்க்கத்தின் படைகள் உங்களுடன் உள்ளன. ஒவ்வொரு நாளும் நீங்கள் எழுந்தவுடன் சொல்லுங்கள், நான் தூய்மையானவன், நான் செழிப்பானவன், நான் குணமடைந்தவன். உங்கள் வார்த்தைகளுக்கு சக்தி உண்டு. உங்கள் விசுவாசத்திற்கு சக்தி உண்டு. நீங்கள் இப்போது ஒரு வெற்றிகரமான யதார்த்தத்தில் வாழ்கிறீர்கள். உங்கள் அற்புதத்தை எதிர்பார்க்கத் தொடங்குங்கள். அது ஏற்கனவே வழியில் உள்ளது. தொலைபேசி அழைப்பு, மின்னஞ்சல் செய்தி, எதிர்பாராத சந்திப்பு வடிவில் அது வரலாம். உங்கள் கண்களை திறந்து வைத்திருங்கள். உங்கள் இதயத்தை திறந்து வைத்திருங்கள். கடவுள் உங்களை ஆச்சரியப்படுத்தப் போகிறார். இதுவே உங்கள் நேரம். இதுவே உங்கள் தருணம். ஆமென், ஆமென் மற்றும் ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். இந்த தெய்வீக ஆற்றலை உணருங்கள். உங்கள் அற்புதம் இப்போது செயல்படுத்தப்பட்டுள்ளது. அது உங்கள் வீட்டிற்கு வரும் வழியில் உள்ளது. இந்த சக்தி வாய்ந்த ஜெபச் சங்கிலியை உடைக்காதீர்கள். விசுவாசத்தின் செயலாக இந்த வீடியோவை இப்போது உங்களுக்கு அன்பான அல்லது ஒரு அற்புதம் தேவைப்படும் 3 பேருக்கு அனுப்புங்கள். நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் இன்னும் அதிகமாகப் பெறுவீர்கள். இப்போது உங்கள் ஆசீர்வாதத்தை முத்திரையிட கருத்துக்கள் பகுதிக்குச் சென்று முழு நம்பிக்கையுடன் தட்டச்சு செய்யுங்கள். நான் பிரதான தூதர் ரபேலின் குணப்படுத்துதலையும் ஆற்றலையும் ஏற்றுக்கொள்கிறேன். உங்கள் சாட்சியத்திற்காக நாங்கள் காத்திருக்கிறோம்.